உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நாங்கள் எல்லாரும் இப்போது ஆலப்புழா தான் வந்திருக்கோம். இப்போ தான் நாங்கள் முதல்ல ஆலப்புழாவை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். ஆலப்புழானாலே ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது போட் ஹவுஸ் தான். இது முற்றிலும் நான் சீசன்ன்றதுனால எங்களுக்கு போட் ஹவுஸ் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் கிடச்சிது. நாங்கள் வண்டியில் வரும்போது ஆன்லைனில் பல வெப்சைட் செக் பண்ணோம். இருந்தாலும் எங்கள் கம்ஃபர்டபுளுக்கு, அதாவது எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு போட் ஹவுஸுமே கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் டேரெக்டாக ஆலப்புழா போயிட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது போட் ஹவுஸ் இருந்தால் நம்ம டேரெக்டாக புக் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். வர வழியில் 2 பேர் வண்டியில் வேகமாக ஓவர்டேக் பண்ணி எங்களை வழிமறைச்சாங்க. அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சுது அவங்க போட் வெண்டார்ஸ்னு. நாங்கள் அவங்கக்கிட்ட ரீசனபிள் ப்ரைஸ் ரேஞ்சஸில் ஏதாவது போட் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்கக்கிட்ட இருந்த கொட்டேஷன்ஸ் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு இந்த போட் ஹவுஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடச்சிது. எனக்கு தெரியும் இந்த போட் ஹவுஸ் ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி கிடையாதுன்னு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஒரு 5லேருந்து 10 பேர் வரீங்கன்னா இந்த போட் ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய காஸ்ட் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் உங்களுக்கு வரும். எங்களுக்கு கொடுத்த பேக்கேஜில் நைட்டு 1 ஹவர், காலைல 1 ஹவர் க்ரூஸ் டைமோ, நைட்டு டின்னரோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ எல்லாமே இன்க்ளூடபிள் தான். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ அங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இவங்க எங்ககிட்ட போட் ஹவுஸ்க்கு வாங்கின அமௌண்ட் 5500. டைம் வரப்போ நம்ம அண்ணனை ஃபாலோ பண்ணிங்க, ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கொடுக்குறாரு. நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம கூட போட் பைலட்டும் ப்ளஸ் சமைக்கிறதுக்காக ஒரு செஃப்போ நம்ம கூட அனுப்பி வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த பக்கம் இடிபடுது போட்டு. இந்த போட் ஓட்டுற அண்ணன் பேர் சந்தோஷ். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட கொஞ்ச நாள் ஷேர் பண்ணியிருந்தாரு. பின்னாடி போனா தண்ணிக்குள்ள தண்ணி முடியாது. பார்க்க முடியாது. எங்களுக்கு சத்தம் கிடைக்கல. ஆமாம் போக மாட்டேன். அதான் சொல்லலாம், ராத்திரி டைம்ல பின்னாடி போகாதீங்க. பூரா சுத்தம் தண்ணி தானே. ஆமாம், கரெக்ட். உங்க பேர் என்ன? சந்தோஷ். உங்க பேரு? சூர்யா. சந்தோஷ். எவ்வளோ நாளாக இந்த ஒர்க்கில் இருக்கீங்க? 30 வருஷத்துக்கு 30 வருஷம். 30 வருஷமா போட்டு தான். அந்த போட்டு மட்டும்தான் இல்லை, இந்த போட்டு புதுசா ரெடி பண்ணி கரையிலிருந்து தண்ணிக்குள்ள இறக்குறது. போட் ரெடி பண்றது, ரெடி பண்ணி இறக்குறது, பின்ன தண்ணிக்குள்ள வந்து கரையில் ஏற்றுறது, இந்த தண்ணிக்குள்ள தாழ்ந்து போனா அது பொக்கி எடுக்கிறது, அந்த மாதிரி வேலை. ஸோ ஸ்விம்மிங் நல்லா தெரியும். நீங்க கடலுக்கு போவீங்களா இல்லை அலைப்பே இந்த போட்டு தானே? கடலுக்கு போகிறது. கடலில் போட்டு ஓடிக்க கற்றுக்கிட்டது கடல்ல தான். எங்கேருந்து கடல் எவ்வளோ தூரம்? இந்த தண்ணி கடலில் கலக்கும்ல? இருந்து நம்ம தண்ணிக்குள்ள தான் போவானுங்க. கொச்சின் அல்ல கொல்லம், இது ஒரு 80-85 கிலோமீட்டர் போவோம். சார் நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்காக ஸ்பெஷலாக வாவல் மீன் வறுவல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வெண்டைக்காய், அப்புறம் சிக்கன், அப்புறம் சாம்பார், தால், வேறு என்னடா சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி இது எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி நான் இதுக்கு சாப்பாடுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது இந்த பேக்கேஜில் இன்க்ளூடு. இது தவிர்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு இங்கே பதிவு பண்ணுறேன். நம்ம பஸ்லலாம் பார்க்குற மாதிரி
அண்ணன் இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறாரு. அண்ணன் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. அவ்வளோ நான்வெஜ் எக்கு அதெல்லாம் இல்லையா? இந்த ஆலப்புழாவை சுற்றியுள்ள ஏரி, கால்வாய், ஆறு இதெல்லாம் தான் இந்த பேக் வாட்டருக்கு முக்கியமாக தண்ணி சப்ளை பண்ணுறது. ஆலப்புழான்ற பகுதியில் பெரும்பாலும் தண்ணீர், அதாவது பேக் வாட்டர், வெம்பநாடுன்ற ஏரியிலேருந்து தான் வருது. இங்கே நீங்கள் பார்க்குற தண்ணி உப்பு தன்மையோடு இருக்கும். ஏன்னா பேக் வாட்டர் இன்னொரு பகுதி கடலில் தான் மிக்ஸ் ஆகிருக்கும். இங்கே நிறைய மக்களோட வாழ்வியல் இந்த பேக் வாட்டர் நம்பி தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பொருள் வாங்கணுனாலும் இல்லை ஒரு பொருள் விற்கிறனாலும் இந்த பேக் வாட்டர் தான் எல்லாருமே ரோடு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்காங்க? இட்லி, சாம்பார், தோசை, அவ்வளோதான். சட்னி அவ்வளோதான். இன்னும் நான்வெஜ். எங்க ஸ்பீடாக போகுது அதுவா? இந்த போட்டு சுற்றிலாம் கட்டுவாங்க. 10 நிமிஷம் 10 கிலோமீட்டர் எப்படியா போவோம்? இப்போ போகிறாங்க. பையா சரிப்பா கீழே வா. எவ்வளோ ப்ரைஸ்? எவ்வளோ? 4 people. Discount चाहिए? Discuss after if needed extra distance. Extra. 1000. How much time? How much kilometers you will cover? 10 kilometers distance will be covered. This take fully covered. நான் எப்படி கால் வைக்கிறது? உள்ளதில்ல ஓகே இல்லை பிடிக்காம வேண்டாம். அது சைடில் பிடிச்ச போகும். பறக்கா சொல்லிடலாம்.
ஸ்பீட் போட் முடிச்சுட்டு வந்ததும் நாங்கள் எங்கள் போட்டில் ஏறிட்டா போட்டில் ஏறினதுமே எங்களுக்கான க்ரூஸ் டைம் முடிஞ்சிடுச்சு. போட்டு இப்போது கரைக்கு நோக்கி வருது. எல்லா போட்டும் கையில் எல்லா போட்டும் சுற்றி நிற்கிறதுனால எங்களை வந்து ஒரு போட்டு பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போ நான் இங்கேருந்து அந்த போட்டில் கால் வச்சு அப்படியே நாங்கள் கரைக்கு போகணும். அதுண்ணா பாய்ண்ணா. பாய் 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 பாய். இன்னொரு வாட்டி வரும் அண்ணா. பாய். ஆ This is sailed on a peak. With 5 lakhs. This 5,000 is 40 days. நீ எதோ ஜெயிச்சல 1,000. வந்துச்சா பேங்க்ல அவங்க கிரெடிட் 500, 200, 100. ஓ டெய்லி ரிசல்ட்டா? This today 3 feet. ஓ ஓ 50 rupees 1 ticket. வாங்கிக்கோ சூர்யா. அதான் நாங்கள் இது வாங்க மாட்டோம். நீங்கள் தப்பாக நினச்சிக்க. ஆனால் டெய்லி கொடுத்தாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க. வாங்கலை. எவ்வளோ? 50 ருபீஸ். Many places are கொடுப்போம். என்ன பண்ணுங்க, இது எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க. 1 கோடி வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு வந்து 50 lakhs கமிஷன் தரேன். ஓ பங்கு தருவார் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மோகனை பத்தி இன்னமும் புரியல உங்களுக்கு? அவர் மனசுக்கு 1 கோடி 50 ரூபா தருவேன். வாங்கி தரேன். எனக்கு 50 ரூபா தெரியும். உனக்கு நான் அப்ப நீ 1 கோடி எடுத்து நீ ஊர்ல வீடு கட்டுவ. கிரக பஸ் கூட போடுவான். வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. A few moments later. அண்ணே நைஸா வந்து வித்துட்டீங்க. பழைய ஆள் நீங்க. பள்ளி ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற தம்பி. சரியா டைம் இப்போ 3 மணி ஆகுது. கேரளாவில் 3 மணிக்கு தான் லாட்ரி சீட் ரிசல்ட்டு. நாங்கள் இப்போ சீட் ரிசல்ட்டு ஒன்று பார்க்குறோம். முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. எங்களுக்கு காசு விழாததுனால எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஆனால் அந்த லாட்ரி சீட்டு வாங்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் என்னென்ன சண்டை போட்டுக்கிட்டோம்னு யோசிச்சு பார்த்தோம். இது எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க. 1 கோடி வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு வந்து 50 lakhs கமிஷன் தரேன். யாருக்கு வேணாலும் அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவுல என்ன விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சது மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா அங்கே அவ்வளோ பேர் இருந்தோம். ஏன் அந்த தாத்தா எங்களுக்கு அந்த லாட்ரி சீட்டு விற்க வந்தாருன்னு எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப். நாங்கள் ரிட்டர்ன் மூணார் வழியாக திண்டுக்கல் போகணும். திண்டுக்கல் யுவராஜோட சொந்த ஊர். திண்டுக்கல்ல தான் நாங்கள் ரிட்டர்ன் பஸ் புக் பண்ணியிருந்தோம். திண்டுக்கல் வந்ததும் எங்களுக்கு யுவராஜ் வேணு பிரியாணியில் பிரியாணி வாங்கி தரேன்ட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லியிருந்தான். நாங்கள் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம்.
சரி, நம்ம இப்போ வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இருக்க இடம் வந்து திண்டுக்கல், அதாவது யுவராஜ் முருகர் ஊரில் இருக்கோம். யுவராஜ் வந்து எங்களுக்கு ட்ரீட் வச்சார். இந்த வேணு பிரியாணியில் போயிட்டு நல்லா வயிறு நிறைய விதவிதமான நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. திருப்தியாக சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் திரும்பி நாளையிலேருந்து எங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப போகிறோம். ஏற்கனவே இது மாதிரி ஒரு ட்ரிப்பு நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்தோம். பட் போயிட்டு வந்து நாங்கள் மெமரிஸாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ட்ரிப்பு நாங்கள் எடுத்துருந்தோம். இப்போ தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பில் தான் நாங்கள் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ் நிறையவே எடுத்தோம். ஸோ இந்த வீடியோஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு நல்ல மெமரிஸாக எங்கள் லைஃப் லாங் வரும்ன்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். இது மாதிரி ஃப்யூச்சரில் நாங்கள் மறுபடியும் ட்ரிப்பு போவோம்னு நினைக்கிறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது. யுவராஜ் எதாவது சொல்லணுமா? இந்த ட்ரிப்பை வந்து அன்பிளான்டாக தான் பிளான் பண்ணோம். அன்பிளான்டு வந்து எப்படி இருக்கும்னு எனக்கே இப்போ தெரியல. பட் ஆனால் அன்பிளான்டு தான் இந்த இடம் எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பிளான் பண்ணி போயிருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய இடம் பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு நிறைய இடம் பார்க்கலனாவே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த டே வேஸ்ட் பண்ணிட்டோம் இவ்வளோ இடம் பார்க்கல அப்படின்ட்டு. பட் அன்பிளான்டாக போனனால செலக்டடான இடத்துக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய இடத்துக்கு போனோம். பாதி கேரளாவே சுற்றி பார்த்துட்டோம். மலைமலையாக சுற்றி இட் வாஸ் நைஸ் ட்ரிப். தேங்க்யூ. நல்லா என்ஜாய் பண்ணேன். அவர் மோகன் ப்ரோ லாஸ்ட் டைம் நாங்கள் வயநாடு போயிருந்தோம், அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் சூர்யா வந்து எங்களோட ஜாயின் பண்ணார், இது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. பார்க்கலாம். சரி, மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.